தந்தை உயிரிழந்த நிலையில் தாய் தையல் வேலை பார்த்து படிக்க வைத்த மாணவி +2 பொதுத் தேர்வில் பள்ளியில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். சிவகங்கை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படித்த நாகேஸ்வரி என்ற மாணவி +2 பொதுத் தேர்வில் 525 மதிப்பெண்கள் பெற்று அப்பள்ளியில் முதலிடம் பிடித்துள்ளார். தனது குடும்பத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். நாகேஸ்வரியின் தந்தை கடந்த ஆண்டு உயிரிழந்த நிலையில் அவரது தாய் கமலா தையல் வேலை பார்த்து தனது மகளை படிக்க வைத்துள்ளார். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் படித்து சிறந்த பேச்சாளராக வேண்டும் என்பதே தனது லட்சியம் என மாணவி நாகேஸ்வரி தெரிவித்துள்ளார். தனது மகள் குறித்து பெருமிதம் தெரிவித்த தாய் கலா, மாணவ மாணவிகள் அனைவரும் நன்றாக படித்தால் நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என தெரிவித்தார். என் பொண்ணு நாகேஸ்வரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் இன்றைக்கி ஸ்கூல் டாப்பராக வந்திருக்கா. 525 மார்க் எடுத்திருக்கா. இவளுக்கு தமிழ் படிக்கணும்னு ரொம்ப ஆர்வம். 8ஆவதுல இவளுக்கு நல்லா தமிழ் வருதுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. அதன்படி அவளை படிக்க வச்சேன். ஏற்கனவே நாங்கள் விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதில் போதிய வருமானம் கிடையாது. ஆனால் அப்போக்கப்போ தச்சுக்கிருவேன். இவள் அப்பா வேற இடையில இறந்துட்டார். இங்கே பஸ்ஸில் தான் வருவாள் தினம் ஸ்கூலுக்கு. என்னதே கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு அவங்க பள்ளிக்கூட டீச்சர், மிஸ்ஸு, மேடம் எல்லாருமே நல்ல என்கரேஜ் அவளுக்கு. படிக்கிறாளா, என்ன பண்ணுறா அப்படின்னு நல்லா ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அவள் ஒத்துழைப்பின் பேர்லையும் அவளோட ஆர்வத்தினாலையும் அவள் நல்ல மார்க் எடுத்திருக்கா. இன்னும் நிறையா படிப்பான்னு நினைக்கிறேன். தமிழில் நல்லா வரணும், அவள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகணுன்றது என்னோட ஆசை. ஒரு பேச்சாளராக வரணுன்றது என்னோட ஆசை. எனக்கு அன்னைக்கு நான் படித்தப்போ என்னைய ஒரு காலேஜ் சேர்க்கறதுக்கு எங்கள் வீட்டில் வசதி வாய்ப்பு கிடையாது. என் பொண்ணாச்சு நல்லா படிக்கணுன்றது என்னுடைய மிகப்பெரிய ஆசை. நல்லா படிக்க வைக்கணுன்றது என்னோட எண்ணம். அவளை சொல்லியிருக்கேன், நீ எவ்வளோ படிக்கணுமோ படி. விவசாயத்துலேயும் ஜெயிக்க முடியாது, பெண்கள் அங்கங்கே அனுப்ப முடியாது. ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணுன்றது என்னோட ஆசை என் பொண்ணுக்கு. அதனாலவே மெயினாக தமிழை நல்லா படிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.